ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வாரத்தில் எவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தால் வாரத்தில் எவ்வளோ குறையும், மாசத்துல எவ்வளோ குறைக்க முடியுன்றது தெரியாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் எடுத்து 10 கிலோ குறைக்கலாம், 8 கிலோ குறைக்கலாம் மாதம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஹெர்பலைஃப் ப்ராடக்டை எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹெர்பலைஃபை எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீக்லி எவ்வளோ நம்மளால் குறைக்க முடியும், மந்த்லி எவ்வளோ தான் குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஐடியல் வெயிட் வர வரைக்கும் ரெகுலராக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஹெர்பலைஃப்ல என்னென்ன எடுத்தா வெயிட் லாஸ் ஆகுன்றது தெரியாம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா நீங்க ஹெர்பலைஃப்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஷேக் மேட், ஃபார்முலா 1, புரோட்டீன் பவுடர், அஃப்ரெஷ், மல்டிவிட்டமின் டேப்லெட், செல்லுலாஸ் டேப்லெட், இது மட்டும் இருந்தா போதும், ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தா எவ்வளோ தான் நம்மளால வீக்லி வெயிட் லாஸ் பண்ண முடியும், மந்த்லி எவ்வளோ தான் குறைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க டெய்லி பேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 200 கிராம் நீங்க குறைக்கணும். டெய்லியும் 200 கிராம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணா மட்டும்தான் வாரத்தில் 1 கிலோ 400 கிராம் ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ வாரத்தில் நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 1 கிலோ 400 கிராம் தான் உங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியும். நீங்கள் வாரத்தில் 1 கிலோ 400 கிராம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேஸில் 200 கிராம் வெயிட் லாஸ் பண்ணணும். இதுக்கு எந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட்டை வெல்னஸ் கோச் சொல்கிற மாதிரியே எடுக்கிறது இல்லை. உங்கள் டயட் பிளானில் உங்கள் டைமிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோடு எடுக்கும்போது தான் எண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 o'clock நீங்கள் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்ச உடனே ஹெர்பலைஃப் அஃப்ரெஷ் குடிக்கணும். அஃப்ரெஷ் குடித்த ஒரு 1 ஹவரில் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் ப்ராப்பராக நீங்கள் எடுக்கணும். லஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் ஒயிட் ரைஸ் இருக்கலாம், கீரை காய்கறி நிறைய இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் சூப்பராக ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் அஃப்ரெஷ் எடுக்கணும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. நைட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபன் ஐட்டமாக எடுத்துக்கிறீங்க, இல்லைனா ரைஸ் எடுத்துக்கிறீங்க. கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட் ஹெர்பலைஃப் ஷேக் மட்டும்தான் எடுக்கணும். மதியம் மட்டும் ஹெல்த்தி லஞ்ச் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தால் வீக்லி எவ்வளோ குறையும், டெய்லி பேஸில் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்றத தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் டெய்லி பேஸில் 200 கிராம் டெய்லி குறைச்சாதான் ஒரு வாரத்துக்கு 1 கிலோ 400 கிராம் குறைக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 6 kg பக்கம் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா டெய்லி பேஸில் 200 கிராம் குறைச்சா போதும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலயமா டெய்லி பேஸில் 200 கிராம் குறைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெர்பலைஃப்பில் வாரத்தில் எவ்வளோ குறைக்க முடியும், மந்த்லி எவ்வளோ குறைக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.